அவர் பையன் ஹீரோ. ஸோ எனக்கும் வந்து என் சன் ஹீரோன்ற ஃபீலிங்கில் தான் நான் இங்கே இருக்கேன். மேடையில் வந்திருக்கும் அனைவர் ஸ்ரீதர் மாஸ்டர்லேருந்து எல்லா பெரியவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். கிருஷ்ணா சார் அவரோட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ வருணன் அப்படின்னு சொல்லும் போது அதில் நிறைய வழிகள் இருக்குது. அது அவருக்கு தெரியும். அந்த படம் தயாரித்து அது இன்னைக்கு வந்து அது உயிர் பெற்றிருக்கு. அது உயிர் கொடுத்தவர் மதுரை அன்பு சார். அவருக்கு பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா அதில் நிறைய உழைப்பு இருக்குது, நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அவங்க பங்குக்கு எல்லாமே நல்லதாக செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் வெளியே வரணும் அப்படின்னா அன்பு சார் மாதிரி ஒருத்தர் வந்து படத்தை தேட்டருக்கு கொண்டு வரணும். ஷூட்டிங் பண்ணிடலாம், போயிடலாம், எல்லாமே பண்ணிடலாம். பட் தேட்டருக்கு வர்றது சாதாரண விஷயம் இல்லை. அது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கு இந்த காலத்தில். அதை வந்து அன்பு சார் பண்ணியிருக்காரு. இந்த வருணன் குழு சார்பாக அவருக்கு பெரிய நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா கலைஞர்களோட நிறைய இளம் கலைஞர்கள், புது கலைஞர்கள் நிறைய பேர் எங்கள் அப்கமிங் இந்த படத்தில் இருக்காங்க. ஹரிப்ரியா, கேப்ரியலா, துஷ்யந்த் அண்ட் ஜெயோட பிரதர் தேவா சார் ஃபேமிலியும் இங்கே இருக்காங்க. ஸோ இவங்களோட திறமையெல்லாம் தேட்டரில் பார்க்கணும் அப்படின்றதுக்கு வெளியே வந்தாதான், அந்த படம் வெளியே வந்தாதான் தெரியுமே தவிர நம்ம நடிச்சிருவோம், நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும். மக்கள் பார்த்து அங்கீகாரம் கொடுத்து அடுத்தடுத்து நம்ம பயணம் பெரிய அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்றதுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இந்த படத்துக்கு. அவங்க எல்லாருக்குமே நன்றி. இங்க இருக்க பெரியவங்களோட ஸ்டேஜில் நானும் இருக்கேன். ராதாரவி அண்ணன் கூட நான் படம் பார்த்து ரசிச்சிருக்கேன் தவிர அவரோட கால் மேலே கால் போட்டு ஒரு சிகரெட்டை வாயில் வச்சுட்டு ட்ரிங்க்ஸை வச்சுட்டு ஒரு சீன் அவரோட பண்ணியிருக்கேன். அவர் என்ன சொல்வாரோ பயந்து பண்ணேன். பட் நல்லா இருக்கா சார்ன்னு கேட்டதுக்கு ஒரே ஒரு சிரிச்சு கண்டத்தில் ஒரு தட்டு தட்டினார். அதுவே எனக்கு பெரிய ஆசீர்வாதம். ரொம்ப நன்றி சார் அண்ட் தேங்க்யூ. அண்ட் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு டைரக்டரோட வழி அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. என் பையன் ஒரு இயக்குனர், அந்த வழி என்னன்னு தெரியும். ஸோ இன்னைக்கு அவர் வெற்றி பெற்று இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமான நாள். எங்கள் எல்லாருக்கும் வெரி ஹாப்பி. ஊடக நண்பர்கள் இந்த படத்தை கரெக்டான இடத்துல நீ கொண்டு போய் சேர்ப்பீங்க எனக்கு தெரியும். இதுல வந்து இன்னொரு பிரதர் நிக்கில் பிரதர், அவரோட உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை. அவர் ஒரு படத்தில் இருக்காருன்னா அந்த படம் வெற்றி படும். அது வரைக்கும் அது எந்த மாற்றமே கிடையாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அண்ட் துஷ்யந்த், அஸ்வினிக்கு எப்படி விஷ் பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கு விஷ் பண்றேன். ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் போற்றக்கூடிய ஒரு ஹீரோவா நீங்க வரணும். அண்ட் ஹரிப்ரியா டிவியில பயங்கர பாப்புலரா இருக்காங்க எதிர்நீச்சல்லேருந்து. ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. நம்ம எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்கோம். அண்ட் கேப்ரியலா இல்லை. அண்ட் இன்னொரு லீஜெண்ட் அவரும் கூட இருக்காரு. அவர் இன்னைக்கு ஆக்சுவலி லேட்டாக வர்றார், சரண்ராஜ் சார். அவர் ரொம்ப மிஸ் பண்றோம். மாணிக் பாஷா அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வெயிட்டிங் ஃபார் ஹிம். தேங்க்யூ. உங்க எல்லாருக்கும் இந்த படத்தை நீங்க நல்லபடியா நல்ல இடத்துக்கு கொண்டு போங்க. வாழ்க வளமுடன். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். இந்த படத்தை பத்தி நான் சொல்லணும்னா சீரியஸ்லி எல்லாருக்குமே வந்து ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம மேலே வருவோன்றது நிறைய எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதே மாதிரி டைரக்டர் சார் இந்த படத்தை வந்து 8 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சாங் நான் பண்ணேன். ஆனால் இப்போ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு அதோட ஒவ்வொரு வழியும் என்னன்றது எல்லாருக்குமே தெரியும். இங்கே இருக்க எல்லா டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும் சரி, வேலை செய்கிறவங்களாகட்டும் சரி, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஹார்ட் ஒர்க் போடுறோமோ. நான் அவரை அப்போதுலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்துட்டே இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்துக்கு வெளியில் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதனால எல்லாருமே சப்போர்ட் பண்ணி இதை ஒரு நல்ல ஒரு வரவேற்புக்கு கொண்டு வந்து அவர் அடுத்த கேட்டகரிக்கு போகணுன்றது என்னோட விஷஸ். அந்த டீமுக்கு எல்லாருக்கும் வேலை செஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ஆனால் அந்த சாங் பண்ண காரணமே தினேஷ் மாஸ்டர் தான். தினேஷ் பைப் மாஸ்டர் தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். ஸோ அதே மாதிரி அவரோட சக்ஸஸும் இந்த படத்தோட சக்ஸஸும் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணி ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து கொடுப்பீங்கன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அண்ட் வெரி ஆல் த பெஸ்ட் ஃபார் த டீம். தேங்க்யூ. தேங்க்ஸ். இந்த படம் ஆக்சுவலாக ஒரு பெரிய ஜேர்னி எங்களுக்கு. நானும் டைரக்டர் ஆக்சுவலாக ரொம்ப சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கோம். இன்டர்நேஷ்னல் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம். அந்த டைமில் இருந்து ஃப்ரெண்ட்ஸு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு சொன்னார், மாஸ்டர் இந்த டப்பான்னு ஒரு கேரக்டருக்கு வில்லன் கேரக்டர் அது இன்றைக்கி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலி அப்படின்ட்டு சொல்லுக்குள்ள வெளியே காமிச்சிக்கல. ஸோ அப்படியே ஆரம்பித்த ஜேர்னி தான். அண்ட் அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ என்னோட ஹோல் டீம் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் எங்களுக்கு டே 1லேருந்து சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் இருந்தார் அன்பு சார். அவர்கிட்ட போயிட்டு தான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் புக்கையும் அந்த டைட்டிலையும் வாங்கி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ஜேர்னியை. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு ஃபினிஷிங்காக அவர் மூலியமாக தான் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ரேசிங் திஸ் ஈவெண்ட். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இதில் வந்து பார்ட்டிசிபேட் ஆகிருக்கேன்னு சொல்லிட்டு. இதில் ப்ரமோஷன் ஆசம் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு கொரியோ பண்ணியிருக்கோம். அதில் வந்து துஷந்தும் கேப்லமும் சூப்பராக ரொம்ப கியூட்டாக பண்ணியிருந்தாங்க. துஷந்த் வந்து இந்த சாங்கை ப்ரமோ சாங்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே ஒரு ஷாக் இருந்தது. என்னது ஜெயபிரகாஷோட சன்னம்
அப்படின்னவ எல்லாருமே அந்த ஒரு வியப்பில் இருந்தாங்க. ஸோ அது க்யூட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி அவர் பண்ணதுங்க. நான் சொல்கிற வேண்டியதில்லை, சாங் பேசும் நம்ம பேசுகிறதோட. இதோட ஆரம்பத்தில் நம்ம வேல் முருகன், வேல் அதாவது நானும் முருகன் பக்தர், ஒரு வேல் முருகன் போது எனக்கு கால் வரும்போது சார் இந்த ப்ரமோ சாங்க்கு ஒரு ப்ரமோ பண்ணார். அதுவே 36 டிஸ்ட்ரிக்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் அதை ஒரு கேபிளில் பண்ணி அவ்வளோ வெற்றி பண்ணார் அந்த ப்ரமோவே. அப்போது படத்தை எந்த அளவுக்கு எடுத்து போய் சேர்த்தாருன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அவரை பற்றி சொல்லிகிட்டே இருக்கோம். அந்த ப்ரமோவில் இவ்வளோ எஃபெக்ட் எடுக்கிறவர் இந்த ட்ரெய்லர்லையும் இந்த படத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு கேரக்டரும் அவங்களும் வாழ்ந்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு வேல்முருகன். பார்க்கும்போதே தெரியுது. அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இது வந்து ஒரு நம்ம ட்ரெய்லர்லேயே அதை வெற்றி தெரியுது. நம்ம சங்கர் அந்த வில்லனாக பண்ணும்போது அந்த எமோஷன்ஸ் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ராதா ரவி சார், நான்லாம் 90s கிட்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், நான் 2K கிட்ஸ் மாதிரி தான் இருப்போம். பட் ராதா ரவி சார் ஒரு ஃப்ரேமில் வந்தார்னா அது என்ன வில்லத்தனமாக இருந்தாலும், அது காமெடியாக இருக்கட்டும், அது ஒரு இது அந்த சீரியஸாக அந்த டைலாக் டெலிவரி இருக்கு பாருங்க சார், பயங்கரமான ஃபேன்ஸ். சான்ஸே இல்லை சார். அதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டில் யாரும் அப்படி வந்து நிறுத்தி அது ஃப்ரேமில் வந்தாலே போதும். அது நம்ம ரசிகர்கள்லாம் தெரியும். அப்புறமா நம்ம கோபோ சசி மியூசிக் என்னங்க அந்த அதாவது எல்லா சாங்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் கேட்குற மாதிரி ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்டோரி மாதிரி ஒவ்வொரு ட்ராக் ஆசஃபில்ல எல்லா ட்ராக்குமே சூப்பராக இருப்பான். செம்மையாக இருக்கு. நான் இப்போதான் எல்லா ட்ராக்குமே கேட்குறேன், செம்மையாக இருந்தது. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இந்த மாதிரி நான் நிறையா ப்ரெஸ் ரிலீஸ் வந்து எம்சி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த தருணத்துக்கு தான் நம்ம வாழ்க்கையில வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்னு ஒரு தருணம் இருக்கும். எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் த மூமெண்ட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நிறையா இந்த படம் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து நிறைய எம்சி பண்ணியிருக்கேன், நிறையா ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறையா சீரியல்ஸ் பண்ணிட்டேன். பட் ஒரு தடவை ப்ரெஸ் ரிலீஸ் எம்சி பண்ணும் போதும் என்னைக்கு என் படம் வரும், என்னைக்கு என் படம் வரும், என்னைக்கு என்னோட படத்தோட ப்ரெஸ் ரிலீஸ் வரும், இந்த மாதிரி நான் பல ஆண்டுகளாக கனவு கண்டதுல தவம் பண்ணியிருக்கேன். எங்க கோயில் போனாலும் எங்க போனாலும் அந்த ப்ரேயர்ஸ் அதுல வந்து இந்த படம் இருந்துட்டே இருந்திருக்கு. இட் இஸ் நாட் ஜஸ்ட் இட்ஸ் அ மேஜிக். நிஜமா திஸ் மூவி இஸ் அ மேஜிக். எனக்கு எல்லாரும் சொன்னாங்க நீங்க இதை நல்லா நடிக்கிறீங்க, நீங்க இதை நல்லா பண்ணிருக்கீங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த படம் தான். எனக்கு தெரிஞ்சு என்னோட பயணம் இதுக்கப்புறம் தான் தொடர போகுதுன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ வாஸ் ரியலி வெயிட்டிங் ஃபார் திஸ் மூவி ஃபார் இயர்ஸ் டுகெதர். அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் ஜெயவேல் சார். பிகாஸ் எனக்கு வந்து நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் லைஃப்ல இருந்திருக்கு. ஸோ அதுல நிறைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இந்த படம் மூலியமா எனக்கு வந்து நினைவாக்கியிருக்காரு. அவர் ரொம்ப நன்றி. பிகாஸ் எனக்கு கேபி சார் ரொம்ப பிடிக்கும். கேபி சாரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு இல்லை. பட் அவரோட சிஷ்யனோட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் யுவன் சார், நான் பயங்கர யுவன் சார் ஃபேன். ஸோ அவர் வந்து என்னோட சாங் பாடியிருக்காருன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் போபோ சார் வந்து ஆக்சுவலி வந்து 90s கிட்ஸோட பெரிய ஹிட் ஒரு ஆல்பம் ஹிட் கொடுத்தவர் அவர். ஸோ அவர் இந்த மூவில மியூசிக் பண்றாரு. அந்த டியூன்ஸ்க்கு நான் டான்ஸ் ஆடுன்றது எல்லாமே வந்து பெரிய பெரிய மேனிஃபெஸ்டேஷன். அண்ட் ராதா ரவி சார் கேட்கவே வேணாம். எனக்கு அவர் சீன் அப்போ எனக்கு வந்து அவ்வளோ பயம். இவருக்கு மட்டும்தான் தெரியும். நான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு பயமா இருக்கு. எனக்கு நல்ல வேளை அந்த சீன்ல டயலாக் இல்லைன்னா நான் மயக்கமே போட்டு விழுந்திருப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து அவர் பார்க்குற போது ஒரு லெஜெண்டரி ஆக்டரோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். பிகாஸ் இயர்ஸ் பேக் அதை நான் பண்ணேன். அண்ட் நிஜமாவே அவ்வளோ பயமா இருந்தது சார். பட் யூ மேட் இட் ஸோ சிம்பிள். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் மெயினா என்னை வந்து என்ன ரசிக்க வச்ச ஸ்ரீராம் சாருக்கு ரொம்ப 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 நன்றி. ஒரு ஃப்ரேமும் அவ்வளோ அழகா எனக்கு வச்சிருந்தாரு. ஒரு ஃப்ரேமும் நான் whenever I'm low, I just இந்த மூவில ஏதாவது ஒரு கிளிப்பிங் இருந்தா எடுத்து பார்ப்பேன். See how beautiful I am. I have more things to do in life அப்படின்னு அந்த ஃப்ரேம்ஸ் வந்து என்ன நிறைய தடவை வந்து ஊக்குவிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ரவி அங்கிள் அப்படிதான் நான் சொல்றேன். ஸோ அவரோட நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்தையும் ஒர்க் பண்ணும் போது இட் வாஸ் சோ குட். அண்ட் இதெல்லாம் தாண்டி அண்ட் சார் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஷூட் போயிட்டே இருக்கிறப்போ ஒரு பக்கம் வந்து கலவரம் நடந்துட்டே இருக்கும் அப்படின்னாரு. பட் அதை தாண்டி அந்த மக்கள் இப்போ ஏதாவது ஷூட்டிங் போனா
அவங்க வந்து அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. அப்போ பெருசா எனக்கு ஃபேம் கிடையாது, நான் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. பட் அவங்க வீட்டுல கூப்பிட்டு தோசை சாப்பிட்றியாமா, அது ஏதோ ஒரு சீன் வந்து சார் ஸ்ரீராம் சார் வந்து திடீர்னு இதுக்கு ஒரு ரெட் கலர் சாரி கிடைச்சா நல்லா இருக்குமேனா, அப்போ என்ன பண்றது யோசிக்கும் போது ஒரு அம்மா இந்தாங்க நான் தரேன் அப்படின்ட்டு எடுத்து சாரி கொடுத்தாங்க. ஸோ அந்த மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. நான் மறக்கவே மாட்டேன் அந்த ஷூட்டிங் ஸ்பாட், அந்த ஏரியா மக்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் ஜெய்வேல் சார் ஃபார் திஸ், அண்ட் தேங்க்யூ அன்பு சார் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் சக்சஸ், அண்ட் தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். கரெக்டாக என்ன பேச தெரியல. இந்த படம் வந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து இன்னி வரைக்கும் எல்லா ஸ்டேஜஸுக்குமே ஜெய்வேலும் சரி சங்கரும் சரி என்னை வந்து பார்ப்பாங்க, அண்ணனும் வந்து பார்ப்பாங்க. அண்ணன் வந்து இந்த ஃபங்க்ஷன் எனக்கு வரலன்னா எங்கள் பின்னி எங்கள் அம்மாவோட சிஸ்டர் உஷா அங்கே இருக்காங்க, கடை வச்சுருப்பாங்க வீட்டில். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. பின்னி நான் வந்துட்டேன், எங்கள் அண்ணன் ஊரில் இல்லை, ஸோ அதனால் வர முடியல, ஸோ சாரி. இது ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக. நான் சங்கர் இருக்கான், என் தம்பி ஜிபி சார், சார் ரிஷன், எல்லாருமே தெரிஞ்சவங்க தான். அங்கே ஸ்ரீதர் மாஸ்டர், பாபி மாஸ்டர், சொல்லிட்டே போகலாம் சார். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணணும். எனக்கு இந்த பெரிய படம் சின்ன படம் இந்த கான்செப்ட் எனக்கு தெரியாது. ஓடுற படம் ஓடாத படம் தான் இருக்குது. ஏன்னா நல்ல கதை அப்படின்னா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. சேலஞ்சார் சார் பண்ணிட்டாங்க. அவ்வியத்தில் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் படத்தில் வில்லன். ஸோ அவ்வளோ சீனியர் ஆக்டர், புது பையன், என்ன பண்ணிட்டு போகிறாங்களோ யோசிக்காமல் கதை நல்லா தான் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ ராதா வெங்கல் சப்போர்ட்டிங் மை தம்பி. கண்டிப்பாக இந்த படம் தேட்டரில் பாருங்க, நல்லா இருக்கு, நான் பார்த்தேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். சங்கர் ஆல் தி பெஸ்டா, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். சின்ஸ் ஈசன், கருடன், நிறங்கள் 3 இப்போ அண்ணன் வருது. ஃபர்ஸ்ட் டைம் நான் லீடாக ஒரு படம் பண்ணியிருக்கேன். நாங்கள் லாஸ்ட் டே ஷூட் தான் எனக்கு எப்போவுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. இட் வாஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங் டே. 3 days or 4 days ஆஃப் ஒர்க் தட் வி ஹேட். ஒரு எனக்கு ஒரு ஃபியர் இருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் பண்ணும்போதே 2 ஃபியர் நான் தாண்டி வந்திருக்கேன். ஒன்று டான்ஸ் ஆடணும்னு சொல்லி ஸ்ரீதர் மாஸ்டர் அதை உடச்சிட்டாரு எனக்கு எப்படியோ. அதனால வந்து ஹைட்டு பார்த்து எனக்கு ரொம்ப பயம். கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து நம்ம ஒரு 100 feet டேங்க் மேலே வர ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்கணும்னு சொன்னோடனே எனக்கு கையெல்லாம் நடுங்கிருச்சு. சரி இப்படி பண்ண போகிறோம். அந்த ஸ்டேர் கேஸே ஒரு மாதிரியா இருக்கும், சுற்றி போவோம் அந்த டேங்க் மேலே, கீழே பார்க்காம மேலே போயிட்டு இருப்பேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தினேஷ் மாஸ்டருக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா if he didn't give me that confidence that we could shoot this scene, கண்டிப்பாக நான் பண்ணியிருக்க முடியாது. தினேஷ் மாஸ்டர் and all his assistants, thank you so much for keeping us safe and shooting that scene completely with no injuries ever. Thank you master once again. This movie is 4 years of hard work நாங்கள் போட்டிருக்கோம் அந்த படத்தில். கண்டிப்பாக நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. I hope you guys enjoyed it as much as I enjoyed making this film with Jayvel sir. Please do support the film. I'm glad that I had to work with such amazing artists like Radha Ravi sir, Sarun Raj sir, Gabriella, Haripriya, Light Pro, and we had one very good help. நம்ம இந்த படம் ஷூட் பண்ணும்போது ராய்புரத்தை ஒரு பையன் அஸ்வின் சொல்லி, ஸோ அவனுக்கும் ஒரு பெரிய நன்றி. ரொம்ப ஹெல்ப் பண்ண அந்த ஏரியாவில் வந்து. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ப்ளீஸ் சப்போர்ட் த மூவி. March 14th தியேட்டர்ஸில் வருது. சப்போர்ட் ஆர்டிஸ்ட் லைக் அஸ். தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன். சாருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காகவே வந்த இன்னைக்கு அனல் சண்டே ஃபர்ஸ்ட் அப்பாலஜிஸ். அண்ட் எல்லாருக்கும் வணக்கம், பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருக்கும். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரீ-ரிலீஸ் இவெண்ட். ஸோ நர்வஸாக இருக்கேன். ராதாரவி சார் பக்கத்து வர உட்கார வச்சுட்டாங்க. ஸோ ஐ ஹேவ் ஸ்மால் இல்லை ரொம்ப ஸ்வீட்டாக தான் பேசினாரா எனக்கு பையும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வர்ணன் பற்றி சொல்லணும்னா, ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் வச்சு எந்த ஒரு தேவையில்லாத ட்ராமாவும் இல்லாமல் ஜெயவேல் முருகன் சார் வந்து ரொம்ப அழகாக அந்த ஃபிலிம் எடுத்திருக்காரு. அண்ட் இந்த மாதிரி யதார்த்தமான கதையுள்ள படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு 2 பாட்டு கொடுத்துருக்கீங்க. அதில் வந்து பாபி மாஸ்டர், ஸ்ரீதர் மாஸ்டர் எனக்கு கொரியோகிராஃப் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் என்னோட கேரக்டர் பேர் வந்து சிட்டு. அண்ட் ஸ்ரீராம் சார் வந்து ரொம்ப அழகா ஒவ்வொரு ஃப்ரேமும் பார்த்து எங்களை அழகா எடுத்தாரு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் ஸோ தண்ணி எவ்வளோ முக்கியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆனால் தெரிஞ்சுக்காதுக்காக மாதிரியே நம்ம நடந்துக்கிறோம்.
பட் வர்ணன் மூலியமா நமக்கு தண்ணியோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா தெரிய வரும். அண்ட் எந்த ஒரு ட்ராகும் இல்லாம ரொம்ப என்டர்டெய்னிங்கா வந்து சார் சொல்லியிருப்பாரு. ஸோ அண்ட் ஆமா, இந்த மாதிரி ஒரு டீமோட ஒர்க் பண்ணதுல எனக்கு ஒன்னே ஒன்று தான் கத்துக்கிட்டேன், நெவர் டு கிவ் அப். பிகாஸ் இவ்வளோ வருஷம் ஆயும் ஐ டோன்ட் திங்க் எனிஒன் எவர் கேவ் அப். அண்ட் அதனால தான் இங்கே வந்து இருக்கோம். அண்ட் அந்த ஒரு விஷயம் நான் ரொம்ப 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 தெளிவாக கற்றுக்கிட்டேன். அண்ட் ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து கண்டிப்பாக தியேட்டரில் போய் வர்ணனை பார்க்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இருக்க நாங்கள் எல்லாரும் சரி, பேக் ஸ்டேஜில் இருக்கவங்க எல்லாரும் சரி, அண்ட் எங்களை மாதிரி நியூ டேலண்ட்ஸும் வந்து எங்களுக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், சார்க்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். March 14th, World Water Day. It's very important to us. Please go and watch the film. Thank you. கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் ஜெய்பிள்ளை வந்திருக்காரு, கிருஷ்ணா வந்திருக்கான். அவங்களாம் இந்த படத்தில் வந்து ஏதோ ஒரு விதத்தில் கனெக்டட். அவங்க வந்ததுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இன்னொன்று, டான்ஸ் மாஸ்டர் வரும்போது அவர்கிட்ட வரும்போதே உள்ளே வரும்போதே சொல்லிட்டேன், இந்த மாதிரி பேண்ட் ஷர்ட்டை போடலான்னு வீட்டில் திட்டுறாங்க. இனிமேல் அந்த அளவுக்கு இருக்கு, அவருக்கு போட்டால் தான் அழகாக. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதன். இன்னொன்று எனக்கு என்ன பிடிச்சதுன்னா, மாஸ்டர்கிட்ட எல்லா அவர் படம் எடுத்தாருன்னா, அவர் படம் நடிக்கிறாருன்னா ஏதோ ஒரு சாங்கில் வருவார், ஒரு சின்ன பிட்டாவது வருவார். அது எதுக்கு வரான்னு எனக்கு தெரியாது. நீ ஒழுங்காக ஆட மாட்டேடா, எப்பயாவது நீ ஆடுறதை பார்த்துக்கிடாம அதுக்கு வராதா என்னன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப பிரமாதமாக செய்யக்கூடிய மனிதன். இப்போ கிருஷ்ணன் பேசும்போது சொன்னாங்க, ராதாரி இவங்கெல்லாம் வந்து உண்மையில் இந்த காலத்தில் இவ்வளோ வேகமாக இருக்கணுன்றதை கற்றுக்கிட்டு தான் இவங்ககிட்ட இருந்தான். ஏன்னா நாங்கள் எங்கே பழைய பந்தால் அப்படி வந்துட்டு போயிட்டுலாம் முடியாது. இப்போ தேவான சகோதரர்கள் இருக்காங்கன்னா நாங்களாம் ஒரு செட்டு தான் இல்லை, நாங்களாம் ஒரு பெரிய செட்டு. அப்போ சொல்லிட்டு இருந்தேன் ஜெயபிரகாஷ்கிட்ட, நாங்கள் ரொம்ப நல்லவங்க இல்லை, இப்போ நல்லவங்களாகிட்டோம். ஏன்னா முடியாமைன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது ஒன்றுமே சொல்ல முடியாது, செய்ய முடியாது. நான் எல்லாருக்கும் அட்வைஸ் இதான் பண்ணுவேன். எனக்கு இவன் வந்து படம் புக் பண்ணும்போது இவனுக்காகலாம் நான் நடிக்கல, இவங்க அப்பாவுக்காக நடித்தேன். யாரோட எதுக்காக உள்ள ஒத்துக்கிட்டாருன்னு ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இவங்க அப்பாவுக்காக ஒத்துக்கிட்டேன். அவர் பேர் என்னன்னா கருணாநிதினு பேர். எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் தான். எப்போ நான் வரேன், எதுக்கு சொல்றேன்னா, இவன் எடுத்தான் அன்பண்ணன் தான் பேக் பண்றாரு சார் சொல்லிட்டு, இவன் அவரை பார்க்கறதுக்கு 4 வருஷம் ஆச்சு. நான் டெய்லி போவேன், அவர் வீட்டுக்கு தாண்டி தான் போவேன் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்போ பார்க்கும்போது கருணாநிதி நான் பார்ப்பேன். கருணாநிதி பார்த்தாலே அன்பு இருக்காருன்னு அர்த்தம். நல்ல எதையுமே அதிகமாக யூஸ் பண்ணிக்க மாட்டார் உங்க அப்பா. அது மாதிரி இப்போ எனக்கு ப்ரொடியூசர்னு அறிமுகப்படுத்தினாங்க. நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அன்பு சார் தான் எடுக்கிறாருன்னு பார்த்தா இவன் ஒரு ப்ரொடியூசர் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி படமாக, ஏன்னா ஹீரோவை பண்றவங்க ஜெயபி பையன் ஜெயபிரகாஷ்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் அவன் பையன் தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப உண்மையான ஒரு புலங்காகிதம். இங்க இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த படம் நல்லா ஓடணும்னு சொன்னாங்க. இப்போ கூட அந்த சகோதரர் நான் வில்லன் செஞ்சுட்டேன் இதுல அப்படின்னு சொல்லி என்னை பத்தி ஏதோ சொன்னாரு. அப்போ பேசும்போது நோ சாய்ஸ் ராதாரவின் சொல்லாதீயான்னு சொல்லியிருக்கேன் பாரு. மில்டன் கிட்ட அப்படிதான் சொன்னேன். மேடையில் உட்காந்துட்டு என்னை பெருமையா சொல்றேன்னு சொல்லிட்டு இவரோட நடிப்பு நோ சான்ஸ் சொன்னான். அதுல சான்ஸே இல்லாம ஏடா நோ சான்ஸ் சொல்ற, சான்ஸ் இருக்குன்னு சொல்லுடா. இப்போ ஊட்டுறது ரொம்ப நமக்குலாம் எனக்கு வெறும் கேமரா முன்னாடி தான் நடிக்க தெரியும், பின்னாடிலாம் நடிக்கவே தெரியாது. கேமரா முன்னாடி நல்லா நடிப்பேன்.
இந்த நிக்கில கேட்டு பாருங்க, அவன் சொல்லுவான், அவன் வந்து உலகமாக நடிக்காம நிக்கில் அவன் பார்த்தோம் சார் அவன் பார்த்தோம், அவன் எல்லாருக்குமே அதான் சொல்லிக்கிட்டே வரான் உள்ள. அவங்க குடும்பம் நம்ம ரொம்ப நெருக்கமான குடும்பம். இவங்களை பற்றி இப்போ பேரை விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க, பத்தியா என் பேரை விட்டார் பாருங்க, மனிதர்கள் தானே நம்ம அப்படி நினைப்பாங்க. இதை நான் யாருக்குன்னு கற்றுக்கிட்டேன்னா ஆயிரத்தி கலைஞர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி விஷயத்த. அவர் பேரை விட்டுருவார் சில டைமில், எல்லாரையும் பற்றி சொல்லுவார். இப்போ என் பேரை சொல்லன்னு வச்சுக்கோங்க, எனக்கு கோவம் ஒன்றும் வராதா, அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். உடனே சொல்லுவார், தம்பி ராதாரவி கூறியது போல். ஏன்னா நான் சொன்னேன் இவர்கிட்ட நம்ம இருக்கிறோன்றது பேரை சொல்லுவார், அதை குத்துவார். அதெல்லாம் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன் தான். அதாவது நல்ல விஷயங்கள் மட்டும் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். இன்னொன்று என்னென்னு எனக்கு ரொம்ப பிடிச்ச குரூப் என்னென்னா, தேவானந்தனை இப்போ தான் பார்த்தேன், அப்போ சொன்னார். அப்போ இதில் பார்க்கும்போது சொன்னார், ஒரு ஷோ முடிச்சுட்டு வந்தீங்க, எங்கேப்பா முடிச்சுட்டு வந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தேவானந்தனை அவர் போடுறதும் மியூசிக் தான். இன்னொரு சகோதரர் நல்ல போடுறாரு, பட் நின்று வாங்கறதுக்கு போதும் போதும்னு ஆயிடுது. பிவாசியை மட்டும் சொன்னார், இது நம்ம பூமி தானே, நான் எடுக்கிறேன், அப்போ நீ இருந்து அந்த பாட்டை வாங்கிட்டு வந்துருன்னு போயிட்டாரு. நம்ம இந்த பாட்டு எனக்கு பாட்டுக்கு சம்மந்தமே இல்லை, ப்ரொடியூசர் தான் சம்மந்தம் இல்லை. அப்போ ஒரு பாட்டை போட்டு கொடுத்தாங்க, கொடுத்துட்டு போய் எடுத்து போய் போட்டேன். அப்போ அப்புறம் மியூசிக் டைரக்டரே சொன்னார், இது ரொம்ப ஒரு பழைய டியூன்லேருந்து எடுத்துட்டா, நான் அவசரப்படுறேன் அதுக்காக செஞ்சேன், பழதாக இருக்கலாம்ண்ணே, ரொம்ப ஊசி போய் கிடக்குது, என்ன இழுத்த நூல் வருதுன்னு சொல்லிட்டேன். ரொம்ப பிரமாதமாக சொல்கிறேன் என் ராதாரவி, கேளுங்க என் சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்னா, உண்மைக்கு பயம் வரவே கூடாது, உண்மைக்கு மட்டும் பயம் வரவே கூடாது. எங்க இருந்தாலும் துணிச்சலா சொல்லணும். இப்போ கூட நான் கேட்டேன், அவன் பேர் மட்டும் நடத்தான் சரண்ராஜ், அவன் ஏன் வரலன்னு கேட்டேன். அவங்க கூப்பிட்டாங்க என்னன்னு தெரியல. அவன் நல்லவன் தானே, வருவானே, ஏன் வர மாட்டான்? ஏன்னா வரணும், எல்லாருமே ப்ரொமோஷனுக்கு ஒருவேளை இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் வந்தா பெரிய ஹெல்ப்பாக இருக்கும், படம் ஓடுறதுக்கு பெரிய உதவியா இருக்கும்.